இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆயுஷ், இவ்வளவு நேரம் அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிருப்பாங்கல்ல? அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூட எதுக்கு கால் பண்ணல? அது நமக்கு போன் வரலனா இதான் ப்ரூஃப் ஷாலு. அவங்க ரெண்டு பேரும் பேட்ச் அப் ஆயிருப்பாங்க. புரியல. என்ன ஷாலு, எப்ப பார்த்தாலும் புரியலங்கற? நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அதாவது அவங்க நமக்கு போன் பண்ணலனா அவங்களுக்கு டைம் கிடைக்கலனா பிஸியா இருக்காங்க. சோ எதுக்காக பிஸியா இருப்பாங்க? ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்க. அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பிஸியா இருந்தாங்கன்னா உனக்கு போன் பண்ணுவாங்களா? நம்ம ஞாபகம் வராதுல்ல. கரெக்ட்டா? ரெண்டு பேரும் பேட்ச் அப் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா ஆயிருப்பாங்க. இதே மாதிரி நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஆயுஷ் அப்படி நடக்கலன்னா என்ன ஷாலு, நீ ஏன் இவ்ளோ நெகட்டிவா யோசிக்கிற? நீ பாசிட்டிவா யோசி. பி பாசிட்டிவ். நீ எல்லாத்தையும் பாசிட்டிவா யோசினா நல்ல விதமா நடக்கும். அவங்க பேட்ச் அப் ஆயிருப்பாங்க. ஓகே, வா நம்ம போலாம். அட, நீலமணி ரூம்லயே இல்லையே. அண்ணி, இங்கதான் இருக்கீங்களா? நான் என்ன கேட்க வந்தேன்னா, ரிஷி மலிஷ்காவோட கல்யாணம் இப்ப என்னோட பொறுப்பு. அது நிச்சயமா நடக்கும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பை தான் நான் ஏற்படுத்திட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கிரேட் நியூஸ் அண்ணி. ஆனா இது ரொம்ப முன்னாடியே நடந்திருக்கணும். ஐ நோ. ஆனா ஒன்னு சொல்லுவாங்கல்ல, பெட்டர் லேட் தேன் நெவர். லேட்டா நடந்தாலும் இதுக்கப்புறமா நடக்க வேண்டியது நடக்கும். ஆனா அண்ணி, சப்போஸ் ரிஷி சந்தோஷமா இல்ல, அவன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்ல. ஆக்சுவலி அவனுக்கு காதல் கிடைக்குது, மலிஷ்கா கிட்ட நிம்மதி கிடைக்குது ஃபாரெவர். இந்த விஷயத்த அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா நீ கவலைப்படாத, அவன் நிச்சயம் புரிஞ்சுக்குவான். அவனுக்கு புரிய வைக்கதான் இந்த நீலம் இருக்காளே. நான் ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அதுக்கப்புறம் என் பையனோட வாழ்க்கையில இருந்து லக்ஷ்மிங்கிற பேரு கூட வராத மாதிரி நான் பாத்துக்குவேன். லட்சுமிக்கு நீங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை மாசத்துக்கு முன்னாடி நான் குதிரைல வேற வந்தேன். டக் டக்குன்னு இப்படி ஆடிட்டு ஜங் டக்குன்னு நீங்க தான் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. ஆனா லக்ஷ்மி பல்வீந்தரோட காதல் கதையை கண்டிப்பா ஹிஸ்டரியில எழுதுவாங்க. என்ன ஆண்டி, இப்போ லக்ஷ்மி அவ தனியா தானே இருக்கா? எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்ல. இது சின்ன ஏரியா. விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? அவங்க ஒண்ணு என் வீட்டுக்கு வந்து எனக்கு சாப்பாடு போடல. நான் என்ன மத்தவங்க கிட்ட கடனை வாங்கி வச்சிருக்கேன்? நான் ஏன் பயப்படணும்? இப்படிப்பட்ட ஆளுங்களை நான் என்னோட செருப்புக்கு சமமா நினைப்பேன். அப்ப நேகா அவளும் செருப்பு கீழே வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணுவீங்க? அவளுக்கு கல்யாணம் பண்ணாம அப்படியே விட்டுருவீங்களா? அக்காவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? தங்கச்சி யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கொஞ்சமாவது புத்தியை பயன்படுத்தணும். புத்தி இல்லையா? சாரி, மன்னிச்சிருங்க, உங்களுக்கு புத்தி நிறைய இருக்கு. என்னோட அறிவை என்னன்னு உனக்கு காட்டுனா அதுக்கப்புறம் நீ புள்ளதான் மெயினும். என்ன புரியுதா டாங்கி பயலே? என்னோட நேஹா, என்னோட குடும்பம், என்னோட வீடு, அவளோட கல்யாணம், அவளோட குடும்பம். நீ யாருடா சொல்லு? இல்ல நீ யாருங்கற? நான் யாருன்னு தெரியலையா? பல்வீந்தர். இங்க பாருடா டேய் பல்வீந்தர், உன்னை கிழிச்சு தொங்க விட்டுருவேன். நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. எப்ப பார்த்தாலும் பெரிய இவன் மாதிரி சுத்திட்டு இருக்கல. நீ எப்படிப்பட்டவனு உன் முகத்திரைய கிழிச்சு எல்லாருக்கும் காட்டிடுவேன். ஜாக்கிரதை, புரியுதா? கிளம்பிங்க இருந்து, போடா இங்க இருந்து. சட்டமெல்லாம் கை வைக்கிறீங்க நீங்க. நீங்க அன்பானவங்க, இனிமையானவங்க, நல்லவங்க. எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்க எப்போ என் பக்கம் தான் நினைப்பீங்க. இப்போ எதுக்கு உங்க கேரக்டர்ல புதுசா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க? என்னாச்சு? என்னால பணம் கொடுக்க முடியல, அப்ப பணம் இல்ல. ஆமாமா, பணம் இல்ல. உனக்கு பணம் கொடுக்க ஒருத்தி இருந்தால, அந்த சூனியக்காரி மோசமான மலிஷ்கா, அவகிட்ட இருந்து வாங்கி தொலைச்சிருக்கலாம். அவகிட்ட இருந்து வாங்கலாம் சொல்றீங்களா? எப்படி வாங்குறது? அவதான் சூனியக்காரி சொல்றீங்கல்ல. அவதான் என்ன அடிமை மாதிரி வேலை வாங்கிக்கிட்டு இருந்தா. பணக்காரங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? வாங்க, வெல்கம், வேலை இருந்தா கூப்பிடுவாங்க, வேலை முடிஞ்சா போங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க குணம் அப்படி. நான் அவளை பல வாரமா பார்க்கவே இல்லை, தெரியுமா? இதுக்கப்புறம் உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு உன் முகத்தை என்கிட்ட காட்டாத. இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா நான் உன் அப்பனை வர சொல்லுவேன். ஏன் அப்பாவா? வர சொல்லுங்க. இருக்கானே உன் அப்பா ஒருத்தர் இருக்கானே, அந்த ரிஷி. அவனை கூப்பிட்டா அவனே உன்னை சரி பண்ணிடுவான். இல்ல, உங்களுக்கு ரிஷி என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல இல்ல இல்ல, எல்லாருமே ரிஷி ரிஷின்னு சொல்றீங்களா? அதுக்குதான் பிரச்சனை இல்ல. தான் லட்சுமி வந்துட்டால, இதுக்கப்புறம் ஜாலியா பறந்துட்டே வந்து லட்சுமியை பாப்பேன். என்னது? ஏன் வீட்டுக்குள்ளேயே இந்த ராணி வீட்டுக்குள்ளேயே வருவியா நீ? உன்னை அப்படியே நார கிழிச்சிருவேன். அப்புறம் உன் முகத்தை யாராலையும் பார்க்கவே முடியாது. உன் மூஞ்சிலேயே காரி துப்புவாங்க. முதல்ல இங்க இருந்து போ. பெருசா வந்துட்டா போ, போடா. எனக்கு தெரியும் உங்களுக்கு இவ்வளவு கோவம்லாம் வராது. என்ன கிண்டல் பண்றீங்கல்ல? இரு வரேன். உன்னை என்ன பண்ணிட்டு பாரு. நிஜமாவே நடிச்சிட்டீங்கல்ல? நான் ஹர்ட் ஆயிட்டேன். உங்களை நிஜமாவே அம்மா நினைச்சு. அடிச்சி அம்மா லொம்மான்னு
மொத்த உலகமும் மாறிடுச்சு. அந்த சூனியக்காரி மட்டும் அப்படியே இருக்கா. அப்பப்ப வந்து படம் எடுத்துட்டு உள்ள போய் வேணா 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 மலிஷ்கா, மலிஷ்கா என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? மலிஷ்கா இல்ல, உனக்கு ஒண்ணு குட் ஆகாது. பை ரிஷி. ஐ லவ் யூ. எனக்காக நீ ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு ப்ளீஸ். அடுத்த ஜென்மத்துல நீ நீ என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, இன்னொருத்தர பண்ணிக்காத. மலிஷ்கா, நீ மலிஷ்கா. எனக்கு மட்டும் தான் சொந்தமாகணும். நீ நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத. அந்த அந்த மலிஷ்கா, லட்சுமிய மலிஷ்கா, 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 உனக்கு ஒண்ணும் ஆகாது. எதுவும் ஆக விட மாட்டேன். நீ இப்படி எல்லாம் பேசாத ப்ளீஸ். உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் டாக்டர் கால் பண்றேன். வேண்டாம் ரிஷி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் எதுக்காக வாழணும்? என்னை காப்பாத்துறதுக்கான டைம் முடிஞ்சது. என்ன சாக விடு ப்ளீஸ். மலிஷ்கா, 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 டோன்ட் வரி. நான் இருக்கல, நான் உன் கூட இருக்கல. நீ கண்ணை மூடாத. சோனல் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப். சீக்கிரமா டாக்டர் கூப்பிடு. சீக்கிரம் கூப்பிடு. டாக்டர் வந்துட்டு இருக்காரு ஆண்டி. மலிஷ்கா, ஓ காட். ஆண்டி இவ வாயில இருந்து நுர வருது. சோனல். சோனல், சீக்கிரமா டாக்டர் இங்க வர சொல்லு, சீக்கிரம். கூப்பிடு. பாரு மலிஷ்கா, மலிஷ்கா. மலிஷ்கா கண்ணை மூடாத, கண்ணை திறந்து வை. மலிஷ்கா இங்க பாரு. மலிஷ்கா என்ன பாரு. மலிஷ்கா, ரிஷி, ஒருவேளை என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இந்த தடவை நான் மன்னிக்க மாட்டேன். என்னாச்சு? உனக்கும் மாமாக்கும் நடுவுல எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? நான் போகவே இல்லை. ஆனா ஆனா ஏன்? வாய் முடிச்சாலும் எனக்கு எல்லாமே தெரியும். பாணி, நீ, ஆயுஷ் 3 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கி இருக்கீங்கல்ல. இல்ல அக்கா, முட்டாளாக்கல. உனக்கும் மாமாக்கும் நடுவுல எல்லாம் சரியாகணும் தான் நான் ஆசைப்பட்டேன். அதெல்லாம் எதுவும் நடக்காது. இதுக்கப்புறமா எதுவும் சரி ஆகாது. நான் இப்போ சரி பண்ணவும் விரும்பல. ரிஷியும் நானும் இப்போ பிரிஞ்சிட்டோம். இதுதான் உண்மை. மத்தவங்க என்ன பாவமா பாக்குற எந்த ஒரு உறவும் எனக்கு தேவையில்ல. பரிதாப உறவு எனக்கு தேவையில்லை. அக்கா, நீ என்ன சொல்ற? நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ ஷாலு. இனிமே இதுக்கப்புறம் நீ, பாணி, அப்புறம் ஆயுஷ் திரும்ப இந்த மாதிரி எந்த முயற்சி பண்ணக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம், நானும் ரிஷியும் இனிமே ஒண்ணு சேர போறதே இல்லை.